ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿ ನೀ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ. ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮದಿ ನೀ ನನ್ನನ್ನು ಕರೆದಿರುವೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನೀ ನನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರುವೆ. ಯುಗ ಯುಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತವು. ತಲೆ ತಲೆ ಮಾರಿಗೂ ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವು. ಯುಗ ಯುಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ನಾಮ ಉನ್ನತವು. ತಲೆ ತಲೆ ಮಾರಿಗೂ ನಿನ್ನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವು. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ನೀತಿವಂತನಿಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರೂ ನೀನೇ ಬಿಡಿಸುವೆ. ನೀತಿವಂತನಿಗೆ ಬರುವ ಕಷ್ಟಗಳು ಅನೇಕವಿದ್ದರೂ ನೀನೇ ಬಿಡಿಸುವೆ. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ಇಂದಿನ ಕಷ್ಟ ವೇದನೆ ಶಾಶ್ವತವೇ ಅಲ್ಲ. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ತಪ್ಪುವುದೇ ಇಲ್ಲ. ಇಂದಿನ ಕಷ್ಟ ವೇದನೆ ಶಾಶ್ವತವೇ ಅಲ್ಲ. ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ಆಶ್ರಯವೇ ನನ್ನಾಧಾರವೇ, ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ನನ್ನ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವೆ. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ನಿನ್ನ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಹೇಳೋಣ. ನೀನು ನನ್ನೇ ಕೊಂಡಾಡುವೆ. ನಾ ಬದುಕಿರುವ ಕ್ಷಣವೆಲ್ಲ ಎಂದೆಂದು ಕೊಂಡಾಡುವೆ. கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள தகப்பனே, உம்முடைய வார்த்தை அது பரலோகத்தின் மன்னாவாக இருக்கிறது. எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. பேதையை ஞானியாக்கிறதா இருக்கிறது. துணிகரமான பாவத்துக்கு விலக்கி காத்து கொள்ளுகிறதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை வானாதி வானங்களிலே நிலைத்திருக்கிறது. உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆவியானவரே எங்களை நடத்தும். எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Watch your words.
உங்களுடைய வாயிலே புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை நன்கு கவனிக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். And watch your heart and understand your mind. Praise the Lord. உன் வாயிலே புறப்படுகிற வார்த்தை அல்லது உன் இருதயத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உன் சிந்தனையிலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்றால், உலகத்திலே பெரிய பாவம் சிறிய பாவம் என்றும் ஒன்றும் இல்லை. எல்லாமே பாவம்தான். ஆனால் the worst sin is unbelief. The worst sin, ஒரு பயங்கரமான பாவம் என்றால் அது மனிதன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அவ்விசுவாசம். அந்த அவ்விசுவாசம் தான் பயங்கரமான ஒரு பாவம். இந்த அவிசுவாசம் நிறைந்திருக்கிற பொழுது நம்முடைய வார்த்தைகள் எதிர்மறையான வார்த்தைகள், அதாவது நெகட்டிவான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும். விசுவாசத்திலே நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய விசுவாச வார்த்தையாக, நம்பிக்கையுடைய வார்த்தைகளாக நாம் பேச முடியும். நம்பிக்கையுடைய வார்த்தைகளாக நாம் பேச முடியவில்லை என்றாலும் நம்முடைய சிந்தனைகளிலே நம்பிக்கையான ஒரு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அதனால தேவனுக்கு பிடிக்காத மிக முக்கியமான ஒரு காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம், அன்பிலீவ். சம்டைம் யூ பிலீவ், சம்டைம் யூ டோன்ட் பிலீவ். பிரைஸ் தி லார்ட். ஸோ உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குறித்து கவனமாய் நாம் காணப்பட வேண்டும். Praise the Lord. We are going to take Matthew chapter 14 to 22nd to 32nd word. Hallelujah. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 22 32 வசனத்தை வரைக்கும் நாம் வாசிக்க போகின்றோம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை தூரித்தப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருக்கிறபடியால் அலைகளினால் அலையப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். Praise the Lord. அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. கர்த்தர் முதலாவது அந்த சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. இயேசு 22வது வசனம். இயேசு அவர்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசரிடத்தில் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு இவர்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கின்றார். God has given us promise that I will take you to the other side. God has given you a promise that one day I will heal you. I will settle your life. I will promote you. I will bless you. I'll give you salvation. So he has given promises. அவர் வாக்கு கொடுத்த தேவன். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இங்க சீஷர்களுக்கு ஒரு வாக்கு கர்த்தர் கொடுக்கிறார்.
அக்கறைக்கு அந்த பகுதியிலே நீங்கள் போங்கள் துரிதப்படுத்தினார். அவர்களை அடுத்த பக்கமாக கர்த்தர் கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் தீர்மானித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அதற்காக தான் இந்த பாவமான இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்திற்கு போகும்படி கர்த்தர் நம்மை துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆமென். எதற்காக இப்படி ஒரு கூடுகை, எதற்காக இப்படி ஒரு ஆராதனை, எதற்காக இவ்வளவு ஜெபங்கள்? நம்மை கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். நோ நோ cannot stay. ஹல்லேலூயா. இங்கே இருக்க முடியாது. நீங்க இங்க இருக்கக்கூடிய இடம் அல்ல, இந்த உலகத்தில் நீங்க இருக்கக்கூடிய இடம் கிடையாது. இது பிசாசுக்குரிய காரியமா இருக்கிறது. நீங்க துரிதமாக ஆயத்தமாகுங்கள். நீங்கள் உங்களை ரெடிபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்க இருக்கக்கூடாது. உங்களை ஹல்லேலூயா அக்கறை என்கிறதான பரலோக ராஜ்யத்திற்கு, அக்கறை என்கிறதான ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்கு நான் உங்களை கொண்டு போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தான் போக வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர்களை துரிதப்படுத்தினார். நீங்க தான் புறப்பட வேண்டும், நீங்கள் தான் ஆயத்தமாக வேண்டும், நீங்கள் தான் இந்த இடத்தை விட வேண்டும், நீங்கள் தான் அந்த படகிலே ஏற வேண்டும், நீங்கள் தான் அந்த படகை ஓட்டி கொண்டு போக வேண்டும், நீங்கள் அந்த பக்கம் போக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது, நான் உன்னை இந்த இடத்திலிருந்து உன்னை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் இருப்பது சரியல்ல. இதே தோல்வியிலே, இதே கண்ணீரிலே, இதே வேதனையிலே, இதே வியாதியிலே, இதே சாபத்திலே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பது ஆண்டவர் சொல்லுகிறார் இஷ்டம் இல்லை. நீங்க இப்படிப்பட்ட ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று விருப்பம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், get up, hallelujah, get up, hallelujah, go to other side, hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்ப இருக்கிற நிலைமையில இருக்க வேண்டாம், நீ எழுந்து அக்கறைக்கு போ, அடுத்த பகுதிக்கு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வழியும் காண்பிக்கிறார், எப்படி போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அக்கறைக்கு போகிற பொழுது இதோ கர்த்தர் ஒரு பெரிய நன்மையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். hallelujah. God wants to replace you, hallelujah. Maybe your job, hallelujah, hallelujah, maybe your place, hallelujah. ஏதோ ஒரு இடத்துல தங்கி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வேலையிலே நீ இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், those who are ready, those who are obeying God, hallelujah, get up and walk to the victorious side, hallelujah. Go to the victory side, hallelujah. You may be in failure, hallelujah. Get ready. Yes, I will go in Jesus' name. By the strength of God, I will go, hallelujah. Say praise the Lord. Say praise the Lord. 38 years long, hallelujah. அவன் படுத்த படுக்கையா இருக்கான். கர்த்தர் வந்தார், சொன்னார் get up, hallelujah. அவன் எழுந்தான், கடந்து போனான். hallelujah. You in your mind, in your spirit, hallelujah, you say that I will come out, I will go from this place, hallelujah, not from the church, hallelujah, hallelujah, hallelujah. தோல்வியிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து கர்த்தர் சொல்ல get up, hallelujah. Are you ready? Catch this word, hallelujah. Take this word as a prophecy. Yes, I'm not going to stay forever in this failure. Praise the Lord. I will move, I will move. Praise the Lord, hallelujah. ஒரே இடத்துல விழுந்து கிடக்கிறதல்ல, கர்த்தர் சொல்லுகிறார் I will go. தோல்வியிலே நான் ஜெபத்திலே ஜெபிக்க முடியாதபடியா இருக்கிறேன். நான் இன்றிலிருந்து நல்ல அதிகமாக ஆவிலே நிரம்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கூடினார்கள், ஜெபித்தார்கள், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்கே இறங்கினது. ஹல்லேலூயா. இடம் அசைக்கப்பட்டது. They started to preach the gospel boldly. Amen, 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 hallelujah. ஆண்டவருடைய சத்தத்தை அந்த எலும்புகள் கேட்கப்பட்டதுடனே ஒரு ஜீவசேனையாக மாற்றப்பட்டார்கள். Praise the Lord. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இதுதான் உங்களுடைய பர்மனண்ட்டாக இருக்கிற நேரம் கிடையாது, சூழ்நிலை கிடையாது. ஒரு செழிப்பும், ஒரு ஆசீர்வாதமும், ஒரு மகிழ்ச்சியும், ஒரு சந்தோஷமுமான நிலைமையிலே கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். The first word கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆனால் ஆண்டவர் செய்கிற வேலையை சீக்கிரமாக நீ செய்ய, இந்த இடத்துல நிற்காதே,
உன்னை கொண்டு போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கலாம், ஒரு ப்ராமிசஸாக இருக்கலாம். அல்லேலூயா. உனக்கு ஒருவேளை இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, இந்த தோல்வியிலேயே இப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்க விரும்பா நீ அங்கேயே இருந்துக்கலாம். ஆனால் வெளியே வர விரும்புகிறவர்களுடைய ஸ்பிரிட்டில், என்னுடைய மைண்டில், எஸ், the name of Jesus, I will come out. I will come out. I'm not going to face the same failure, same sickness. I will come out. Say praise the Lord. I will come out. நான் வெளியே வர விரும்புகிறேன். I will come out. Say, open your mouth. Watch your word. Hallelujah. Watch your word. உன்னுடைய வார்த்தைகளை கவனமாய் பார். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் அக்கறைக்கு போகணும். உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனிமையாய் செபிக்க கடந்து போனார். இது ஒரு பெரிய பாடம். கர்த்தர் நமக்கு பின்னால தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். Bible says, hallelujah, he is interceding for us in heaven. Hallelujah. அவர் இன்னும் நமக்காக பரலோகத்திலே பிதாவினிடத்திலே நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார், வேண்டிக் கொண்டிருக்கிறார். யாருமே ஜெபிக்கலன்னு நினைக்க வேண்டாம். உனக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே he is praying for us. Hallelujah. He is interceding for us. Hallelujah. This is what the story says. Hallelujah. Jesus, hallelujah, தனிமையாக அங்கே போய் எதுக்காக ஜெபம் பண்றாரு? Because Jesus is going to teach a lesson for this disciple. I'm not going to be with them forever. Praise the Lord. They have to face this world. They have to preach the gospel. They have to bring many souls to Christ. Praise the Lord. So, I want to teach a lesson. Amen. If you have that capacity, if you have the understanding, you can learn the lesson in your situation. Don't blame always why I'm suffering, why I have to go through this problem. எதுக்காக இந்த கஷ்டம், எதுக்காக இந்த வியாதி, எதுக்காக இந்த போராட்டம். Other side, you have to learn lesson from the Holy Spirit. Praise the Lord. Jesus சொன்னார், போங்கன்னார். இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னது எந்த நேரமா இருக்குது? சாயங்காலம். ஆனால் இயேசு கிறிஸ்து, இவங்க வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நடு ராத்திரி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல். அதுக்கு முன்னால் நடந்தது 20, அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அழகினால் அலைவுபட்டது. இப்போ இயேசு அமைக்க தெரியும், இவங்க படகுல போவாங்க, ஆனால் இவங்களுக்கு விரோதமாக ஒரு எதிர்காற்று பயங்கரமாக வரும். காற்று என்கிறது ஒரு இயற்கை, இயற்கையாகவே நமக்கு பிரச்சனைகள் வரும். இது சாத்தானுடைய அடுத்த தந்திரம். உங்க பிரச்சனை, நீங்க சந்திக்கிற போராட்டங்கள், அது இயற்கையாகவே தெரியும். இது நீங்க கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் சொல்லலாம் இது ஒரு வியாதி, உங்க மனதுக்கு வரலாம். இது எந்த மனுஷனும் செய்யல, எந்த மந்திரம் இல்லை, எந்த பில்லிசுனியும் கிடையாது, எந்த பேயும் கிடையாது. இது ஒரு இயற்கையாக நடந்தது இருக்கலாம். ஆனால் அந்த இயற்கையாக அது நடந்துவதற்கு பின்னாலே சாத்தானுடைய கரம் அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு தெரியும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நம்ம என்னைக்கெல்லாம் போராடி நல்லா ஜெபம் பண்றோம், கர்த்தருக்கு தெரியும் இவன் போராடி ஜெபம் பண்றான், பிசாசுக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கிறான். ஆனா இன்னைக்கு பிசாசு இவனை எந்த விலைக்கு தொல்லை கொடுக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் உன்னை ஜெபிக்க வைத்து அந்த போராட்டத்திலிருந்து ஜெயிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அநேகர் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் போராடி நல்லா ஜெபம் பண்றேன், ஆனால் பிசாசு ரொம்ப போராடி கொண்டே இருக்கிறது. அதை நினைத்து அநேகர் ஜெபத்தை நிறுத்தி விடுவார்கள். அதை நினைத்து ஜெபிக்க மனசு வராது. அதை நினைத்து இனி ஜெபம் பண்ண இனி என்ன பிரச்சனை வருதோ அப்படின்னு சொல்லி
ஜெபத்தை அப்படியே குறைத்து விடுவார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபத்தை குறைத்தால் மாத்திரம் உன் பிரச்சனை போகாது, உன் பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் if you don't pray you will die. நீ ஜெபிக்கவில்லை என்றால் பிசாசு உன்னை சும்மா விட மாட்டான். நீ நிர்மூலமாக வரைக்கும், அழிந்து போக வரைக்கும் உன்னை போராடி கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. நாம் ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். யுத்தம் செய்கிறவர்களாய் நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் விசுவாசிகளும், வெறும் ஊழியக்காரங்க மாத்திரம் இல்லை, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நல்ல ஊக்கமாக ஜெபிக்கணும். நீங்கள் ஊக்கமாக அங்கே ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் தான் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவங்க காற்று அதிகமாகி எதிர்காற்றாக இருந்ததுபடினாலே இந்த படகு முன்னால் போக முடியல. எவ்வளவு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் இவங்க படகுல போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே படகுல வருகிற பொழுது 4ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமம் என்று சொன்னால் 3 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும். முதல் ஜாமம் ஈவினிங் 6லிருந்து 9 வரைக்கும் முதல் ஜாமம். 9லிருந்து 12 மணிக்கு 2ஆம் ஜாமம். 12லிருந்து 3 வரைக்கும் 3ஆம் ஜாமம். அப்போ பார்த்தீங்கன்னா 24 hours இவங்க அந்த கடலில் போராடி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அல்ல, அதே இடத்துல இருக்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களுக்குள் இருந்த அவிசுவாசம். ஹல்லேலூயா. கானானுக்கு போவதற்கு 11 நாட்கள் தான் தேவை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே 40 years கர்த்தர் அந்த வனாந்தரத்திலேயே சுத்த வைத்தார். ஹல்லேலூயா. வனாந்தரத்திலேயே சுத்த வச்ச. ஏன்னா இவங்க சுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, பிகாஸ் ஆஃப் அன்பிலீவ். வனாந்தரத்தில் ஏன் இப்படி சோதனை வந்தது? இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துச்சு. அந்த அவிசுவாசம் தான் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்கிறது. அந்த அவிசுவாசத்தினால தான் நீங்கள் ரீச் ஆக வேண்டிய அந்த இடத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, உங்களுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி உங்களுடைய அவிசுவாசத்தினால தான். கர்த்தர் அங்கே வந்தார். அங்கே நடந்து வருகிற பொழுது கடலின் மேல் அங்கே நடந்தவர். கர்த்தருக்கு தெரியும், இனிமேல் இவங்க இந்த விசுவாசம் சோர்ந்து போயிடும், இனிமேல் இவங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் அங்கே நடந்து வருகிறார். அந்த நேரத்தில் இவங்க கர்த்தரை கூட பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க, ஒரு போராட்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் சூழ்நிலை, உங்கள் போராட்டம் உங்கள் தலையை அப்படியே வெடிச்சு கொண்டே இருக்கலாம். அதையே யோசித்து கொண்டே இருக்கலாம். இனி நான் போனால் என்ன, நாளைக்கு என்ன ஆக போகுதோ, அடுத்த மாதம் என்ன ஆக போகுதோ, அடுத்த வருஷம் என்ன ஆக போகுதோ, இனி என்ன நடக்க போகுதோ, இன்னும் 2 வருஷத்தில் எப்படியெல்லாம் நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்ததெல்லாம் நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க தங்களை குறித்து, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் மோசேவை கொண்டு சொன்னார், நான் உனக்கு வாக்குத்தத்த பூமியாக இருக்கிற கானானுக்கு உன்னை கொண்டு போவேன். ஏன்னா நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். 11 நாள் தான் அந்த பிரயாணம். ஆனால் இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அங்கே ஆண்டவரையும் ஊழியக்காரர்களையும் பரிசோதிக்க ஆரம்பித்து விட்டார்கள், சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் இங்கேயே வனாந்தரத்தில் சாக வேண்டுமா, அழிந்து போக வேண்டுமா, நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அவ்வளவுதானா என்று சொல்லி அந்த அவிசுவாசத்தை அதிகமாக அவங்க யோசிக்க 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 11 நாள் என்பது 40 வருஷமாக கர்த்தர் பண்ணிட்டார். ஏன்னு கேட்டால், அந்த பிகாஸ் ஆஃப் அன்பிலீவ். ஏன் 40 வருஷம் பண்ணாருன்னா, ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. 40 வருஷத்துல இவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க,
ஏன்னா அவிசுவாசமா இருக்கிறவனை அந்த வாக்குத்தத்த பூமியில கொண்டு போகக்கூடாது. பாருங்க, வேற ஏதாவது பாவமா அக்கிரமா இருந்தா கர்த்தர் வந்து எப்படியாவது அவங்கள சொல்லி மனம் திரும்ப வச்சு சொல்லுகிறார். ஆனா அவிசுவாசங்கிறது அவங்களுக்குள்ளே இருந்தே எழும்பி வருகிறது. அவங்களே தான் சரிப்படுத்தி கொண்டு கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் ஒரு பட்டணத்துக்கு போனார். கிராமத்துக்கு போகும்பொழுது அங்கே ஜனங்கள் அவிசுவாசப்பட்டதினாலே அவரால் அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிற்று. நம்ம ஆண்டவரை ப்ளேம் பண்ணுறோம். ஆண்டவர் எனக்கு இது கொடுக்கலன்னு சொல்லுகிறோம். ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செய்யலைன்னு சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தரை போல நல்லவர் இந்த பூமியில் ஒருவருமே கிடையாது. அவ்வளவு அன்புள்ள தேவன், அவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்காம வேற யாரை ஆசீர்வதிப்பான்? ஹல்லேலூயா. நம்மை குணப்படுத்தாம வேற யாரை குணப்படுத்துவா? நம்ம விடுதலையாக்காம வேற யாரை விடுதலையாக்குவார்? அவர் நமக்காகத்தான் தன் சரீரத்திலே இரத்தத்தை சிந்தினார். நமக்காகத்தான் உயிரை கொடுத்தார். நமக்காகத்தான் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினார். கர்த்தர் நல்லவர். God is good. God is good. Hallelujah. அவர் நல்லவர். 38 வருடம் வியாதியா இருக்கிறவனை பார்த்து நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஒரு மனிதன் வியாதியிலே இருக்கிற பொழுது சுகமாக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சுகமாக்க வந்திருக்கிறேன், நான் உன்னை விடுதலையாக்க வந்திருக்கிறேன், நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க வந்திருக்கிறேன், உன் போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்க வந்திருக்கிறேன். நான் நம்புகிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த வனாந்தரத்திலே அவர்களை கர்த்தர் அழித்து விட்டார். 2 பேர் மாத்திரம்தான் அங்கே கானானுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க, கேலேப் அண்ட் ஜாஷுவா. என்ன நடந்தது பார்த்தீங்களா? அப்போ இங்கே கர்த்தர் இங்கே வரார். உடனே இவங்க ஆவேசன்னு கத்துறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு அந்த 24 மணி நேரம் அங்கே படுகிற அந்த பாடு, செத்து தான் போயிடுவோம், கடலில் மூழ்கி போயிடுவோம். அப்போ அவங்க நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். Praise the Lord. Yes, you may be standing in the end of the road. Praise the Lord. You may say that it's finished. ஆண்டவர் சொல்லுகிறார், I am going to start new beginning in your life. Everything will become new. Praise the Lord. நீ நினைக்கிற அது எண்டுனா இல்லை, அங்கே கர்த்தர் நிற்கிறத கண்ணை திறந்து பார். ஒரு புதிய பாதையை கர்த்தர் உனக்காக போட முடியும். புதிய பாதையை தேவன் உனக்காக உருவாக்க முடியும். அவர் லார்ட். ஹல்லேலூயா. அவர் கிரியேஷன் என்ன நிறுத்தல, இன்னும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றார். இல்லாதவைகளை உருவாக்கி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். Just believe. Just believe. உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெருசா இருக்கலாம். உங்க போராட்டங்கள் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கலாம். They will may say that is impossible, but God said it's possible. Then Jesus came and Peter told Jesus, if you are, I also wanted to walk on water. Praise the Lord. Yes, Peter walked on water. Hallelujah. பீட்டர் பேதுரு தண்ணீர் மேலே கடலின் மேலே நடந்தான். நாமும் நடக்க முடியும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மேலே நடக்க முடியும். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனையே போன்னு சொல்லாத, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உன் பிரச்சனைகள் அல்ல. அந்த பிரச்சனையின் மேலே உன்னுடைய விசுவாசம் என்ற கால்களை வைத்து அதை தாண்டி கடந்து போகிற ஒரு வல்லமை பேதுருக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் சொல்லுகிறார், வா. பிரைஸ் தி லார்ட். இல்லை இதெல்லாம் முடிட்டோம் அப்புறமா வர முடியாது, அது மேலேயே ஏறி வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். அந்த கடல் மேலே ஏறி நடந்து வந்தான். ஹல்லேலூயா. புயல் காற்று அதிகமா இருந்தது. அதை பார்த்த உடனே மூழ்க ஆரம்பித்தான். ஆனாலும் கர்த்தாவேன்னு கூப்பிட்டான். கர்த்தர் உடனே கையை பிடிச்சார். ஒருவேளை நீங்க விசுவாசத்துல ஒருவேளை மூழ்கி போகிற மாதிரி நீங்க இருக்கலாம். அதில் கை மாத்திர தெரியல, கவலைப்படாதே, அந்த கையை தூக்கி கர்த்தர் நிறுத்துவார். ஒருவேளை மூழ்கியே போயிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு ஹல்லேலூயா தண்ணீருக்குள்ளே தூக்கி விடுகிறது அவருக்கு லேசான காரியமா இருக்கலாம். ஒருவேளை மூழ்கி போனவனுடைய பிசினஸோ மூழ்கி போன நம்பிக்கை ஒன்றுமே இல்லை, இட் இஸ் a nil.
கர்த்தர் அங்கே இறங்கி உனக்கு அற்புதம் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். என்ன வேதம் சொல்லுகிறது? வானமும் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் தண்ணீரும் தண்ணீரில் உள்ளவைகளும் உண்டாக்கின தேவனே நீர் பெரியவராய் இருக்கிறீர். Praise the Lord. Hallelujah. Is everywhere. Omnipresence God. Hallelujah. You cannot hide anything. எங்கேயும் மறைக்க முடியாது. நீ எங்கே போனாலும் உன்னை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். Praise the Lord. ஆனா நமக்குள்ள அவிசுவாசம் வராம பார்த்துக்கணும். அந்த அவிசுவாசத்தினால தான் இன்னைக்கு அநேக தோல்வியில நீங்க இருக்கிறீங்க. You cannot blame others. One of the depression people, first thing they will blame others. If you understand, if you are under depression, the first you will blame others. For all your failures, for all your fate, everything, somebody. Praise the Lord. I tell you, you take all your blame on you because of your failure. You, it is you, it is you, it is you. Come to Jesus. Come to Jesus. Yes. Yes, Lord. என்னுடைய தோல்விக்கு நான் தான் காரணம். என்னுடைய சூழ்நிலைக்கு நான் தான் காரணம். அங்கிட்ட வருகிறேன். அவர் எல்லாவற்றையும் புதுமையாய் மாற்ற தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 17:17 வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உடத்திலே பொறுமையாய் இருப்பேன், அவனே என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். இங்கே ஒரு தகப்பன் தன் பிள்ளைய அந்த இடத்துல பிசாசு பிடிச்சிருக்கிற அந்த பிள்ளைய சீசர் இடத்துல கொண்டு வராங்க. சீசர் துரத்த முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்லுகிறார் 17ஆம் வசனத்தில், ஹல்லேலூயா, கர்த்தர் சொன்ன சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி. பார்த்தீங்களா? இந்த விசுவாசம் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, மாறுபாடு உள்ள சந்ததி. ஏன் இந்த விசுவாசம் அங்கே வேலை செய்யல? அந்த விசுவாசத்தை ஒர்க் ஆகிறதுக்கு காரணமே கர்த்தருங்க சொல்றாங்க, உன் இருதயம் சுத்தமா இல்லை, உன் இருதயத்தில் கள்ளம் கபனத்தோடு இருக்கிற, நீ கடினமா இருக்கிற, கடின இருதயத்தோடு இருக்கிற, உணர்ந்து கொள்ளாம இருக்கிற, உன்னுடைய அவிசுவாசத்தினால் தானே. கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவன் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கூட பொறுமைக்கு ஒரு எல்லை வச்சிருக்கிறார். ஆமென். அவருக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் கிராஸ் பண்ண அவர் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்வார். அவருக்கும் பொறுமைக்கு காத்திருக்கிறேன், எவ்வளோ நாள் தான் காத்திருக்கட்டும் அப்படிங்கிறார். அப்போ எவ்வளோ நாள் தான் நீ இந்த அவிசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாய்? எவ்வளவு நாள் இந்த இரண்டு மனதோடு வாழ்ந்து கொண்டிருப்பாய்? இரண்டு மனம் உள்ளவன் பாவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் இருக்கிறவன் தான் ரெண்டு மனசா இருப்பான். இருதயம் கடினமா இருக்கிற மனுஷன் தான் விசுவாசிப்பா, ஒரு நாள் விசுவாசிக்க மாட்டான். விசுவாசம் என்பது ஒரு வரம். விசுவாசம் என்பது ஒரு வரம். அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது வருகிற விசுவாசம் வேற, விசுவாசத்தின் வரத்தை பெறுவது வேற. இந்த விசுவாசத்தின் வரம் பெறுகிறவர்கள் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் ஜெயிப்பார், கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அப்பப்போ விழுந்து போறதில்லை, அப்பப்போ சோர்ந்து போறதில்லை, அப்பப்போ ஹல்லேலூயா எழுப்பி விடுகிறது, அப்பப்போ எழுப்புதல் கூட்டத்துக்கு போகிறதல்ல. ஹல்லேலூயா. அதற்கு தான் ஜூட் சாப்டரில் சொல்லப்படுகிறது, உன்னுடைய பரிசுத்த விசுவாசத்தை கட்டு, ஆவிலே ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கணும்னா, உங்கள் விசுவாசம் பலமுள்ளதாக இருக்கணும்னா, நீங்கள் ஆவியில் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது அந்நிய பாஷையில் நல்லா போராடி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அந்நிய பாஷையில் போராடி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் விசுவாசம் கட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. The holy faith is called a holy faith. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க விசுவாசம் பலப்படும். நீங்க எவ்வளவு பெரிய விசுவாசமோ அவ்வளவு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அதே 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் கர்த்தர் சொல்றாரு, because of your unbelief
நீ என்ன நம்பல, என்ன நீ விசுவாசிக்கல, நான் உனக்கு இதை செய்வேன் என்று நீ நம்பல. நீயா நினைச்சுக்கிட்ட இந்த பெரிய பிரச்சனை, இது கர்த்தரால முடியாது, இது ஆண்டவரால செய்ய முடியாது, இல்லைன்னா உனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கும். பிசாசு சொல்லும், பிகாஸ் ஆஃப் யுவர் சின், பிகாஸ் ஆஃப் யுவர் மிஸ்டேக், பிகாஸ் ஆஃப் யுவர் நாட் prayed. அவன் சொல்றான், உன்னை நீயே கண்டம் பண்ணிக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வேற எதுவுமே சொல்லல, பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீஃப். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களுடைய ரியல் கண்டிஷன் யோசித்து பாருங்க. How is your financial condition? How is your health? How is your spiritual life? Don't blame others. அவனவன் தன் சுயேச்சினால் ஈர்க்கப்பட்டு கர்ப்பம் தரித்து பாவம், ஹல்லேலூயா, அது கர்ப்பமானி அது மரணத்தை பிறப்பிக்கிறது. ஹல்லேலூயா. சுயம் சுயம் take you to hell. சுயம் உன்னை அழிவை நோக்கி எடுத்துக்கொண்டு போகிறது. இந்த அவிசுவாசத்தினால் கர்த்தர் சொல்லுகிறார், what you should do, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறது. For verily I say unto you, we have faith as a grain of mustard seed. You shall say unto this mountain, remove hence to yonder place, and it shall remove, and nothing shall be impossible. Impossible? Because you have so little faith, truly I tell you, if you have faith as small as a mustard seed, you can say to this mountain, move from here to there, and it will move. Nothing will be impossible for you. Nothing is impossible for God or for you? For you. புரியுதா? புரியுதா? என்ன word? Nothing is impossible with you. யார் சொன்னது? Jesus himself said. உன்னால முடியாதது அப்படின்னா நீ விசுவாசித்தேனா உன்னால எதுவும் முடியும். என்ன புரியல? இல்ல புரியல. நம்ம தேவனால் முடியாததுன்னு பாடி இருக்கிறோம், கூடுமே இல்லையா? ஆனா இங்க என்ன போட்டுக்குது? யாரை குறித்துக்குது? யார் சொல்றா? ஜீசஸ் உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஜீசஸ் உன்னை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. வாய் திறந்து சொல்லு, என்னால நான் விசுவாசித்தால், நான் விசுவாசித்தால் என்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாதி பிசாசு போய் ஓடிடுச்சு, பாதி டவுட் எல்லாம் ஓடிடுச்சு. Praise the Lord. You should know what you are. Hallelujah. What a wonderful God. கர்த்தர் எங்க இடத்துல வச்சிருக்கிறாரு பாருங்க. நம்மள மண்ணிலிருந்து உருவாக்கின ஒரு மனிதனை பார்த்து சொல்றார், நீ விசுவாசினா உன்னால கூடாத காரியம் இல்லை. ஏன்னா கேளுங்க. ஏன் தெரியுமா? நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ we have the power to destroy or to create. Praise the Lord. இன்னொரு வேர்டு பார்க்கலாம். அதுலயே கர்த்தர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால். So they say many interpretation about mustard seed. So mustard seed என்ன நம்ம மைண்ட்ல என்ன வருது? ஹல்லேலூயா. ரொம்ப சின்னது இல்ல? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இவ்வளவு விசுவாசம் இருந்தாவே பெரிய காரியங்களை செய்யலாமே. நீ எல்லாம் ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு என்ன தெரிய போகுது? ஹல்லேலூயா. இது அவங்க நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இப்போ புதுசாக சொல்கிறாங்க மஸ்டர்ட் சீட், பட் வில் டேக் ஃப்ரம் த பைபிள். எஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். மஸ்டர்ட் சீட். ஹல்லேலூயா. கடுகு
இங்கிலீஷ்ல என்ன போட்டுக்குது? எஸ் என்ன வந்துச்சுங்க? சீட் தானே? சீட்ஸா? தானே? கடுகு விதைகள் அல்ல, விதை. இவ்வளவுதான் ஃபெய்த். சொல்றாரு, என்ன சொல்லுது அதுல? இந்த மலையை பார்த்து. Now we are mountain movers. Amen. Say Hallelujah. praise the Lord. Praise the Lord. Mountain is impossible, but your faith says it is possible. Praise the Lord. But you have to say impossible, you have to say, not God. இப்போ உங்க மவுண்டன் நீங்க தான் தூக்கி போடணும். இப்போ we are waiting, Lord, when you come and remove this mountain, Lord. காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நானும் உனக்கு தான் காத்துட்டு இருக்கிறேன். சரியா படிக்கணும் வசனம். நம்ம என்ன சொல்றோம்? Lord, 7 days I will take fasting. I wanted to come out from this problem. God said, already I delivered you. You come out. Praise the Lord. Now think, உங்களுக்கு எதெல்லாம் மவுண்டன், எதெல்லாம் மலையா இருக்கிறது, பர்வதமா இருக்கிறது, மலையா இருக்கிறது. இந்த மலையை பார்த்து, see, உங்க problem is not your problem. புரியலையா? உங்க பிரச்சனை பிரச்சனை இல்லை, பிரச்சனையே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீ அவிசுவாசத்தோடு இருக்கிறதுனால தான் அங்க பிரச்சனை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ வாயை திறந்து சொன்னா அது நடக்குங்கிறார். எவ்வளவும் சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் தள்ளண்டு போய் விழும் என்றால் அது அப்படியே ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்றார். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா நம்முடைய ஃபெய்த். எனக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. விசுவாசம் இல்லாம யாருமே ரட்சிப்பில் வந்திருக்க முடியாது. இப்ப கர்த்தர் எல்லாம் உங்க மேல போட்டார், நீங்க அவர் மேல தானே போட வந்தீங்க. இப்ப கர்த்தர் சொல்றார், நீ தான்ப்பா, நீ விசுவாசத்துக்கு தான் வெற்றி பெற்று போ அப்படின்றார். உடனே அந்த அவிசுவாசத்துல கூட இன்னொரு முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேதுரு அவிசுவாசப்பட்டான், ஆனா அந்த அவிசுவாச ஜெபத்தையே கர்த்தர் கேட்டார். ஆண்டவரே தூக்கி விட்டுட்டாரு. ஏண்டா விசுவாசப்பட்டேன், இனிமேல் படாதனார். அதுக்கப்புறமா அவனுடைய நிழலை அபிஷேகம் பண்ணி அவன் நிழலை வச்சு கர்த்தர் சுகமாக்கினார். அவனுக்குள்ள கொடுத்த அபிஷேகத்தில் செத்த உயிரோட வந்தான். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள அதிகமாக ஆரம்பித்தது. அதுக்கு தான் பேதுரு 1:7 சொல்லுகிறாரு, இந்த விசுவாசம் தான் சோதிக்கப்படும். பேதுரு சொல்லுகிறார், இந்த விசுவாசம் இஸ் நாட் ஆர்டினரி விசுவாசம், இந்த faith that is a gold. Amen. நீங்க போட்டிருக்கிறீங்களே கோல்டு, இதெல்லாம் கோல்டே இல்லை, அது வெறும் மண்ணு, கலர் மண்ணு, காஸ்ட்லி மண்ணு. அதை காட்டிலும் நமக்குள்ள கர்த்தர் விலை உயர்ந்த ஒரு விசுவாசம், அழிந்து போகாத ஒரு ஃபெய்த். பொண்ணு, சுத்தமான பொண்ணு, பரிசுத்தமான பொண்ணு, அதுதான் விசுவாசம் உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ 10 மாடி வீடு கட்டினாலும் நீ விசுவாசமே உனக்குள்ளனா நீ தான் பிச்சைக்காரன். பேங்க்ல 0, பட் உனக்குள்ள இருக்கிறது ஏசப்பா faith. You are the rich. You are rich in Christ. பரிசுத்தமான தேவனுடைய அந்த விசுவாசத்துக்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது இந்த மலையை பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் அது அப்படியே ஆகும். Praise the Lord. We are waiting for God's answer, but God has given already. Matthew 17:20 says, nothing is impossible with you. உங்க விசுவாசத்தினாலே you can come out.
கர்த்தர் வந்தார், படகை துரிதமாக அனுப்புன்னு சொன்னார். ஆனால் அங்கே இல்லை. ஆனால் கர்த்தர் கடைசியில் அங்கே வந்துட்டார். சில முறை கர்த்தர் உங்களோடு இல்லாத போல தெரியும். ஆனால் பிரயாணத்தின் முடிவிலே உனக்கு he is ready to welcome you. You may be going through tough path, painful path, rugged path. முள்ளுகள் நிறைந்த பாதையிலே நீ நடந்து கொண்டு போயிருந்தாலும் உனக்கு முன்னாலே கர்த்தர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். Wants to welcome my faithful, good and faithful servant. Take, this is for you. அப்படின்னு கர்த்தர் கூப்பிடுங்க. அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், nothing is impossible with you. We say, Lord, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதே பாட்டு தான் கர்த்தர் உங்களை பார்த்து பாடுறாரு. கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசியே, நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும். உன் விசுவாசம் என்ன சொல்லுது? உன்னை பெரிய மனிதனாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டாயா? ஆபிரகாமை கூப்பிட்டார், ஆசீர்வதிச்சார். நான் ஆசீர்வதிக்கிறவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். பூமியில இருக்க எல்லா ஜனங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொன்னார். அதே ஆபிரகாமின் தேவன் தான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Don't talk about problem. Hallelujah. Talk to the problem. Don't talk about your mountain. Talk to the mountain. It will obey. அந்த மலைக்கே காது கேட்டு உன் வாழ்க்கையில் இருந்தது விலகி போகக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கர்த்தர் இந்த நாளிலே காணப்படுகிறார். Close your eyes. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உங்கள் அவ்விசுவாசத்தில் தான், instead of journey was only 11 days because of their unbelief, because they were worried about their life and their future, their children. இன்னைக்கு கவலை என்பது பாவம். The sin is not trusting God completely. I will trust my Lord. Whatever the situation, I'm not going to bother about my situation, but I'll trust in God. He will help me. ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருக்கு சொல்லுங்க, I will trust Lord. என் அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே. ஓ ரபலா கதா ரகா பாபா ரகா பாபா ரகா ஷகா ரகா தாலா ரகா. இவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிரச்சனையை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், if you are wise, hallelujah, you will talk to the problems, not talking about the situation. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. அது எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், இப்பொழுது அது சமுத்திரத்திலே போய் விழுகும்படி கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே என் அவிசுவாசத்தை மாத்திரம் மன்னித்து விடும் ஆண்டவரே. கர்த்தரை நம்பாமல் போய்விட்டேன் ஆண்டவரே. சூழ்நிலையை பார்த்து நான் பயந்து விட்டேன் ஆண்டவரே. அதனால என் வாயில பதட்டமான வார்த்தைகளை பேசிவிட்டேன் ஆண்டவரே. நீங்கள் பேசுற வார்த்தை விசுவாச வார்த்தையா இருக்குமானால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிறது. நீங்க பேசுகிற வார்த்தை அவிசுவாசமான வார்த்தையானால் நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாது. Watch your word, hallelujah. Watch your word, fill your heart with the word of God, then you can speak only Bible word, hallelujah. உன்னுடைய இருதயத்தை கவலையினாலும் துக்கத்தினாலும் அல்லது சந்தேகத்தினால் இருதயத்தில் நிறைந்திருந்தால் உன் வார்த்தைகளுக்கு கூட அப்படித்தான் வரும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் அனுபவமா. ஓரா பாலா கதரா கபா பாரா கபா பாரா கபா பாபா. நீ கர்த்தர் இந்த வார்த்தை நம்மோடு பேசியிருக்கிறார் என்றால் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாகவும் உங்க முன்னால நின்று கொண்டிருக்கிற இந்த மலைகள் தடைகள் ஆகாத காரியங்களை உங்க விசுவாச வார்த்தையை கொண்டு உங்களை விட்டு அகற்றும்படியாகத்தான் கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறோம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்ன கொஞ்ச நேரத்தில் இறங்க போகிறது. உங்க விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். உங்க விசுவாசத்தை கர்த்தர் தாங்க போகிறார். நீங்கள் வாயிலை திறந்து உங்க மலையை பெயர்ந்து போன்று சொல்ல போகிறீர்கள். அந்த தடைகள் பெயர்ந்து போகிற சொல்ல போகிறீர்கள். அன்றிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஓ ராபா லாகா தா டாகா டா பாபா. கெட் ரெடி. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அனலைஸ். எதெல்லாம் உனக்கு தடையா இருக்கிறது, எந்த காரியம் தடையா இருக்கிறது, கவனமா கண்ணோக்கி பாருங்க கர்த்தரை. whatever the mountain you are facing, whatever the difficulties you are facing, you can remove by your faith. We are the mountain movers, moving mountains. You can move the mountains. You can change your situation. You can change your situation. Mountain will become plain in Jesus' name. கரடு முரடா இருக்கிற அந்த மலைகள் அரபரக தவிடுபடியாக கூடிய விசுவாசம் உன்னிடத்திலே உண்டு. ஸ்பீக் in Jesus name, in Jesus name. இந்த கடன் பிரச்சனைகள் என்கிறதான, இந்த பண கஷ்டம் என்கிறதான, சபைக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய இந்த மவுண்டன்ஸ் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறோம், பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுந்து போவதாக. வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஜெபிங்க. ஓராபலா ரகா பாபா, உரதலகதா ரகா பாபா, உரையதகபா லகா பாபா ஷபாபா. Praise the Lord. Now we have to say like that. Praise the Lord. Now don't say God remove the mountain. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. நான் இந்த மலையை போய் கடலை விழுகும்படி கட்டளையிடுகிறேன். அப்படித்தான் சொல்லணும். அவர் ஆல்ரெடி நமக்கு கிருபை விசுவாசத்தை கொடுத்துட்டார். இப்போ ஆண்டவரே மவுண்டன் நீங்கள் எடுத்துறீங்களா இல்லையான்னு கேட்காத. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் எல்லாம் கண்ண முடியும். அவிசுவாசத்துக்காக ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேளுங்க. சார்ஜ் யுவர் ஃபெய்த், சார்ஜ் யுவர் ஃபெய்த், சார்ஜ் யுவர் ஃபெய்த். டைரக்ட்லாம் அந்த பிரச்சனையை பார்த்து சமுத்திரத்தில் போன்னு சொல்லிப்பார் இயேசுவின் நாமத்தினால். ஓ ஸ்தோத்திரம். மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, அநேக குழப்பத்தினால பிரச்சனையினால பேதுருவை போல அலைகள், காற்றுகள், பிரச்சனைகளை பார்த்து நான் அவிசுவாசப்பட்டு விட்டேன். ஆண்டவரே என்னை மன்னியும். கொஞ்ச காலம் நல்லா நடந்துட்டு வந்தேன். பேதுரு தண்ணீர் விழுந்தது போல நான் தண்ணிக்குள்ள, உலகத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள மூழ்கிற மாதிரி இருக்கிறேன். இயேசுவே என்னை கை தூக்கும். கர்த்தரவனை தூக்கினார், கர்த்தரவனை தூக்கினார், கர்த்தரவனை தூக்கினார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுகிறார். நாம் எல்லாரும் வாய்களை திறந்து பேசுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. Now you are going to talking to your mountains. ஏன்னா பரவாயில்ல, யாருக்குமே மலைகளே இல்லை. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே. எதெல்லாம் மவுண்ட் தடையா இருக்குது பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அந்த மலைகள் விழுந்து போவதாக, கடன் பிரச்சனைகள் விழுந்து போவதாக, அவிசுவாசங்கள் விழுந்து போவதாக, பொல்லாத வியாதி இந்த சரீரத்தை விட்டு விலகுவதாக. எனக்கு விரோதமாய் செயல்படுகிற, தடைகளை கொண்டு வருகிற every spirit of hindrance, every spirit of let the Holy Ghost fire, let the Holy Ghost fire, let the Holy Ghost fire come upon every unbelief spirit in Jesus name. Let there be thunder,
சபை வளருவதற்கு, நன்மைகளை பெறுவதற்கு, ஜெபிப்பதற்கு, துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, நன்மைகள் வருவதற்கு, ஐஸ்வர்யம் வருவதற்கு, வீடுகள் கட்டப்படுவதற்கு, லேண்ட் வாங்குவதற்கு, அல்லேலூயா, பிளாக்கான பணங்கள் வருவதற்கு தடையாய் வைத்திருக்கிற every spirit that blocking our ways, that blocking our finances, that blocking our relationship, that blocking our holiness, in Jesus name, every spirit we condemn in Jesus name. Let there be Holy Ghost fire, let there be Holy Ghost fire, let there be Holy Ghost thunder. Remove every hindrance. Urakabana urakabarakadana kabababababababa agni 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 fire every hindrance, every financial hindrance, every sickness, every spirit that blocking the growth of the church, every miracle, every gifts of the Holy Spirit, we unblock it in Jesus name. Fire, 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 ra 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 urabala barabara barabala o shababa oriandarama shababa rakara ella thadaigal, every mountains in Jesus name be uprooted, be uprooted in Jesus name. உக்காபாலகதா இருதயத்து மேல கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நீங்க கையை வச்சு எந்த மழைகள் உங்களை விட்டு விலகணும் அது ஜெபம் பண்ணுங்க. உங்களோடு கூட இணைந்து நாங்க ஜெபிக்கிறோம். ஓராபாலகதானாகடா அன்புள்ள தகப்பனே, மலையை பெயர்ந்து போய் விழு என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று சொல்லி நம்முடைய வார்த்தையோடு நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க வேலையில் வருகிற ப்ரமோஷன், அவங்களுக்கு வருகிற வருமானம், அவர்களுக்கு வருகிற ஆவிக்குரிய நன்மைகள், வருகிற வீடு வாசல் துறவுகள் தோட்டங்கள் நன்மைகள் பரிசுத்தம், ஹல்லேலூயா, ஃபேவர், நல்ல வேலைகள் இவங்களுக்கு வரக்கூடாதபடி தடையாயிருக்கிற எல்லா மலைகள் இருதயத்தில் கை வைத்து என்னெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாங்களோ, இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அந்த மலைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சமுத்திரத்தில் விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் விலகி போனதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுதலை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Ora baba raga da raga da la raga baba raga da la raga. Ora ba raga da raga da ba raga da la raga ba raga da la raga baba raga. Agni 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 agni. Ora ba la raga baba la raga mama. Praise the Lord. Thank you, Jesus, for the deliverance. Thank you, Jesus, for the anointing. In Jesus' name I pray. Amen.